வெல்கம் டு குட்டீஸ் ஹெல்த்தி சமையல். இன்றைக்கி நம்ம பீஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் புதினா, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக 2 இலை, ஒரு ஸ்டோன் லீஃபு, ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பீஸ் அந்த பட்டாணி 1 கப்பும், கேரட் பெரிய கேரட் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கலரிங்காக நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக அதுக்காக தான். இதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கழுவி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சு தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதங்கட்டும் ப்ரௌனாக. நம்ம இது தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நமக்கு இது புலாவ் வந்து ஒயிட்டாக கிடைக்கிறதுக்காக. ஓகே, இப்போது புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸு. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கரம் மசாலா தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சது. இது எப்படி அரைக்கிறதுன்ட்டு மட்டன் பிரியாணி ரெசிப்பியில் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டாணியும் கேரட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் மசாலாவோட மிக்ஸ் ஆகும்படிக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இதோட இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட நான் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போது இன்னும் நம்ம ஒரு 3/4 டம்ளர் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 1 டம்ளருக்கு ஆக்சுவலாக 2 டம்ளர் வைக்கணும் இல்லையா, நானும் ஒரு 1/2 டம்ளர் கம்மி பண்ணி 1.5 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணாமல் அதிலேயே தண்ணி நல்லா வற்றி கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ தண்ணி நல்லா வற்றி அரிசிலாம் மேலேயே தெரியும். இந்த டைமில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வேகட்டும். நம்ம வந்து இந்த பட்டாணியோட பெனிஃபிட்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டமக் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுது, பிளட் சுகர் ரெகுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இது லிவர் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ கேரட் பற்றியும் பார்த்துக்கலாம். கேரட் வந்து நம்ம ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கு யூஸ் ஆகுது. டைஜஷனுக்கு, கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிவர் ஃபங்க்ஷனும் இதனால இம்ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் முக்கியமாக நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட பல் வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. ஆன்டி கேன்சர் மருந்தாவது யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஹெல்த்தியான ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதோட காம்பினேஷன், அதாவது பட்டாணியும் கேரட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நமக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே, ஆஃப் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட புலாவ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஆரஞ்சும் க்ரீனும் கலந்து நல்லா வாசனையாகவும் இருக்குது. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பீஸ் வந்து நல்லா பிடிக்கும், பட்டாணி அதோட கேரட்டும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்து இல்லை, நாம கேரட்டும் பட்டாணியும் அதிகமாக சேர்த்துருக்கோம். அரிசி கம்மி தான். ஸோ வெஜிடபிள் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே, இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Our secret taste recipe is to cook with lemon care. Thank you. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.